நிப்டி ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஒரு பிரேக் டவுன் கிடைக்குமா இல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குமா? டீடைல்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. எம்பரஸ் நிப்டியோட வீக்லி சார்ட்ல ஒரு டீடைல் அனாலிசிஸ் பண்ணலாங்க இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரெண்ட் எங்க போகும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சரா நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போயிட்டு இருந்த நிப்டி ஒரு ஜான்வரியிலேருந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு போயிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு இதில் காமிக்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ல எது வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிபனாச்சி கான்செப்ட்ல பார்ப்போம். ஸோ இந்த லோ லாஸ்ட் ஏப்ரல்ல கிரியேட் பண்ண லோ வந்து ஒரு ஹையை கிரியேட் பண்றாங்க. அது 26,376. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு ஃபிப் போடலாம். இந்த ஃபிப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்குறாங்க. இறங்கி ஒரு 0.786 அப்படிங்கிற ஏரியாவில் ரிவர்சல் கிடைச்சு ஒரு 0.382க்கு மேலே வரைக்கும் போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வராங்க. கீழே வந்துட்டு இப்போ 0.618 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த 0.618ஐயும் கட் பண்ணி கீழே வந்தாச்சு. ஸோ இதுல ஒரு கிரிட்டிக்கலான லெவல் பையிங் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பையிங் ஜோன் இந்த 23,262 அப்புறம் இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ண லோ 23,150 இந்த ஏரியால ஒரு பையிங் ஜோன் இருக்கு. இந்த பையிங் ஜோனை கட் பண்ற பட்சத்தில் அடுத்த ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பியும் இந்த 0.786 அப்படிங்கிற லெவலுக்கு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது 22,700 அந்த ஏரியாவில் இருக்கு. ஸோ இப்போ லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு நம்ம போயாச்சு. அப்புறம் இப்போ இங்கிருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களாங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு ஃபிப் ட்ரா பண்ணி பார்க்கலாங்க. இதுல பாத்தீங்கன்னா 50% ஆஃப் இந்த ரிவர்சல் வந்து இப்போ ரீட்ரேஸ்மெண்டா நம்மளுக்கு வந்தாச்சுங்க. 50% பாத்தீங்கன்னா 23,392 அந்த ஏரியால. ஆனா பாடி க்ளோஸ் வந்து லாஸ்ட் வீக் நம்மளுக்கு வச்சிருக்கிறது 23,366 அப்படிங்கிற ஏரியால பாடி க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம இதை ஒரு 0.5 கீழே பாடி க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்சல் 23,106, அதுக்கு அடுத்தது 22,700. இந்த 23,106 கட் பண்ணும்போது 22,700 வரைக்கும் ஈஸியாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் நம்ம தம்ப்நெயிலேயே கிளியரா கொடுத்தோம்னா 22,700 வரைக்கும் கீழே இறங்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் கட் பண்ற போது நம்மளுக்கு அடுத்தடுத்த டவுன் டார்கெட் ஆன ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ ஆன 22,182 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கலாங்க. இதுதான் நம்மளுக்கு வீக்லியில கிடைக்கிற ஃபிப் லெவல்ல கிடைக்கிற இன்புட். ஸோ மார்க்கெட் பயாஸ் வீக்லி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு. அந்த லோயர் லோ ஃபார்மேஷன்ல ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்ல 50%ல கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கிற பையிங் ஜோன் வந்து டெப்ளீட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பையிங் ஜோன் டெப்ளீட் ஆச்சுன்னா அடுத்த பையிங் ஜோன் பார்த்தீங்கன்னா 23,106. அதுவும் கட் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 22,700ல தான் அடுத்த பையிங் ஜோன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியரா மைண்ட்ல வச்சுக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம ஒரு வீக்லி சார்ட்ல நெக்ஸ்ட் கம்மிங் வீக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இல்லை மண்டே வந்து நம்மளுக்கு ஒரு புல் பேக் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே 23,392க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்ட்ல தான் போற மாதிரி இருக்கும். அந்த டவுன் ட்ரெண்டோட டார்கெட்ஸ் தான் இதெல்லாம். இது மேபி நெக்ஸ்ட் வீக் வரலாம், இல்லை நெக்ஸ்ட் கம்மிங் வீக்ஸ்ல இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போலிங்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி வீடியோவில் மட்டும்தான் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீக்லியில இந்த போலிங்கர் பேண்ட்ல என்ன இண்டிகேஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இப்போ போலிங்கர் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா சென்டர் மிட் லைன்லயே நம்மளுக்கு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு.
ஸோ இந்த போலிங்கர் பேண்டோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஃபிப்புக்கு ஈஸியாக மேட்ச் ஆகுது. அதுதான் அந்த 22,700, 22,300, 22,200 அப்படிங்கிற ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ. ஸோ அப் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னா அந்த மிட்லைனுக்கு மேலே இருக்கும்போது தான் நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் பற்றி யோசிக்க முடியும். அது 24,150 அந்த ஏரியாவுக்கு மேலே போகும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு 25,000 அந்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கட் பண்ணி மேலே போகாத வரைக்கும் நம்ம இந்த போலிங்கர் பேண்டோட டவுன் சைடில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இந்த 22,300, 22,200 வரைக்கும் கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பிளான்ல ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் ஃபிப்ல பார்க்கலாங்க. எந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்தால் நம்ம செல்லிங் பண்ணலாம், எந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்தால் நம்ம பையிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபிப்ல பார்ப்போம். ஸோ லாஜிக் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 23,106 கட் பண்ணா நம்ம செல்லிங் எடுக்கலாம். அது எது வரைக்கும் செல்லிங் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,700 வரைக்கும் செல்லிங் போகலாங்க. அந்த 22,700ல ரிவர்சல் எதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அந்த 22,700ல ரிவர்சல் கிடைச்சதுன்னா திருப்பியும் ஒரு 23,392 அப்படிங்கிற ஏரியாவை ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை கட் பண்ணும்போது அது கீழே 22,180 அப்படிங்கிற ஃபுல் லெவல் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த 22,180 கட் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலான பெரிய டார்கெட் 20,600 அப்படிங்கிற வரைக்கும் கீழே இறங்கலாம். ஏன்னா நம்ம ருபி வேல்யூஷன் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருப்போம். ருபி வேல்யூஷன் இருக்கிற கண்டிஷனும் சரி, ஒரு குளோபல் வெஸ்ட் ஏஷியா டென்ஷனும் சரி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரீசன்ஸா இருக்கு. ஆனா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ்க்கு இனிமேல் டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி அது இருக்கும் பட்சத்தில் அது சப்போஸ் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன், 24,601 கட் பண்ணி மேலே போகும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் வீக்லி லெவலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த 24,601 கட் பண்ணி மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட், ஒரு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நம்ம மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏரியால சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கேங்க. ஒரு 22,700ல இருந்து 24,000, அதாவது ஒரு 1,300 பாயிண்ட் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் கப்புள் ஆஃப் வீக்ஸ் வந்து ஒரு பாட்டம் டு ஹை, ஹை டு பாட்டம் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நான் இதை சொல்றது பார்த்தீங்கன்னா 22,700 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். நம்மளுக்கு ஒரு சில பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்கு, அந்த ஒரு சில நெகட்டிவ் நியூஸஸ் இருக்கு. ஸோ இதை வெயின் பண்ணி 22,700 கட் பண்ணும்போது ஒரு டீப் டவுன் கரெக்ஷன் வந்து போறக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் நியூஸஸும் ஒரு ஆம்பிள் எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல மார்க்கெட் வந்து இந்த வார், அந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அப்புறம் ருபி வேல்யூ இதெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல மார்க்கெட் டிராவல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட கீ ரிவர்சல் ஜோன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ஃபிப் வேல்யூஸ்லயே இருக்கு. அந்த இடத்துல வரும்போது நம்ம ஒரு பையிங் ஜோன் இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு கால் ரிவர்சல் இல்லை கால் என்ட்ரி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகும்போது நம்ம ஒரு புட் என்ட்ரி பற்றி ட்ரை பண்ணுங்க. இதை சிம்பிளா இந்த மார்க்கெட் பயாஸை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக்கும் நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. இப்போ பேங்க் நிஃப்டி பத்தி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ரீசன்ட் புல் பேக்கு ஒரு ஃபிப் போடுறோங்க. இந்த ஃபிப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிஃபரன்ஸ் வந்து நம்ம நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது தெரியும். இதுல 0.5ல ஒரு ஷார்ப்பான புல் பேக் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது கம்பேர் டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ 53,705 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான வேல்யூ. இதை கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா 52,280 வரைக்கும் கீழே வருவாங்க. சாரி, 52,820 வரைக்கும் கீழே வருவாங்க. அதையும் கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் 51,560.
அது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே ஒரு அப் ட்ரெண்ட் கன்யூ இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா சொல்லுது, ஒரு 0.5ல ஒரு லாங் விக் வச்ச ஒரு கேண்டில் டோஜி கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்மளுக்கு தெரியலாம். ஏன்னா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பையிங் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பையர் ஜோன் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில இந்த ஏரியால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஜோன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் காமிக்குதுங்க. 52,875லேருந்து 53,650 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது கட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வரக்கும் வாய்ப்புகள் கம்மி. ஸோ இப்போ 53,705 மேலே தான் நம்மளுக்கு க்ளோஸ் லாஸ்ட் வீக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அடுத்த வீக் வந்து எபோவ் இந்த 54,590 நம்ம க்ளோசிங் எதிர்பார்த்தா மினிமம் 57,450 வரைக்கும் இந்த எக்ஸ்பிரிக்குள்ள மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த 0.5 கட் பண்றாங்க நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கும்போது அடுத்த ரிவர்சல் ஜோன் இந்த 0.618, அதுக்கு அடுத்த ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 51,560 இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆல்ரெடி தமிழ்நில போட்டிருந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக் வந்து இட் இஸ் க்ரூஷியல் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இப்போ இந்த இடத்துல நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் கம்மிங் வீக்ஸ்ல எந்த மாதிரி மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீக்லி அனாலிசிஸ்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.